தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். டிஎஸ்எஸ் மணி சார், இதுல 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் 3இல் அதிமுகவும் 3இல் திமுக முன்னிலை அப்படின்ற நிலவரத்தை பார்க்கிறோம். எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? இல்லை, என்னன்னா மற்ற இடங்கள்லாவது நம்ம பார்க்கும்பொழுது அதிமுக திமுக அந்த தலைவர்களை, அந்த தலைமையை, அந்த கட்சியை சார்ந்து மற்ற சிறிய கட்சிகளுக்கு சொல்லலாம். கன்னியாகுமரி அப்படி சொல்ல முடியாது. கன்னியாகுமரி திமுக அதிமுகலேருந்து தொடங்கக்கூடாது, காங்கிரஸ் பாஜகலேருந்து தொடங்கணும், அப்புறம் தான் திமுக அதிமுக. இதுதான் வாக்கு அங்கே உள்ள போக்கு. அதனால கன்னியாகுமரியை பொறுத்தவரை அதிமுக என்பது தளவாய் சுந்தரம் என அங்கு சரியாக சொல்லியிருக்கிறாங்க, அதிமுக வெற்றி பெறும். நாகர்கோயிலில் MR காந்தி வெற்றி பெற்றது என்பது வெளியே சரியாக கணிக்கிறவங்களுக்கு ஒரு அதிசயம். CSI சுரேஷ் ராஜன் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக MR காந்திக்கு முடிவெடுத்து போட்டார்கள் என்பது தெரியும். அது காரணமே என்னன்னு சொன்னால், பெருவாரியான சமூகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர்களிருந்து அமைச்சர் வரமாட்டாங்க. திமுக ஜெயிச்சா சுரேஷ் ராஜன் அமைச்சர் ஆயிடுவார், அதிமுக ஜெயிச்சா தலவாசன் அமைச்சர் ஆயிடுவார். பெருவாரியான சமூகத்துக்கு இல்லையா? அப்போது சரின்னு சொல்லி போட்டு இப்படி முடிவெடுத்து போட்டது இருக்க. அதற்கு பிறகு மனோ தங்கராஜ் அமைச்சர் ஆகிறார். முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. அதனால பாஜக வேண்டிய ஓட்டில் இருந்து பாஜக வெற்றியை சொல்ல முடியாது. ஆனால் அவரே சொன்ன மாதிரி அதிமுகவும் சேரும் பொழுது பாஜக வெற்றி உறுதியாகும். ஏன்னா தொகுதியை விட மாட்டாங்க பாஜக. இதுதான் காரணம். அதே மாதிரி 3 தொகுதிகளில் 10% மேல் தாவேகாவுக்கு போகுது. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துட்டு விஜய் மாறுறாரா? விஜயோடைய களம் யாரு ஜெயிப்பாங்கன்றத முடிவு பண்ணல. அது கன்னியாகுமரியில் உண்மையாகவே அதிகமாக டிவிகேக்கு செல்வாக்கு கூடுது. இது எப்படி 10, 15, 9, 10ன்னு வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதிகமாக இருக்குது. அது ஒரு தீர்மானிக்க இடமாக இருக்கும்லாம் அங்கே சொல்லுறாங்க. அதை நாம் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளச்சல் கிட்டத்தட்ட சரியாக இருக்கலாம். பத்மநாபபுரம் தொகுதியில் அந்த திமுக ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்பது கொஞ்சம் பெரிய அளவுக்கு டஃப்பாக்கிறோம் என்பது தான். இது போடும் அளவுக்கு வருமா என்பது ஒரு விஷயமா இருக்கு.